ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பானவர்களே வணக்கம். நான் கலியன் ஆறுமுகம், கள்ளக்குறிச்சி. உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் உண்டாகட்டும். 1/5/2024 புதன்கிழமையன்று நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சியில் உங்கள் ராசியில் அல்லது லக்கணத்தில் வந்து குரு அமர்கிறார். சென்ற குரு பெயர்ச்சியில் குரு பகவான் நிறைய செலவுகளை தந்தார். அதில் சுப செலவுகளும் இருந்திருக்கும், தண்ட செலவுகளும் இருந்திருக்கும். லாபங்கள் எல்லாம் விரயமாகி போயிருக்கும். சேமிப்பு என்பது ஒரு சிலருக்கு இருந்திருக்காது. நகை, பணம் இவற்றால் விரயங்கள், நஷ்டங்கள் இருந்திருக்கும். குழந்தைக்கு மருத்துவ செலவு இருந்திருக்கும். குழந்தைகள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருப்பார்கள். தூக்க பிரச்சனை, தொந்தரவுகள் இருந்திருக்கும். தூக்கத்திலும் பணம், நகை, குழந்தை பற்றிய சிந்தனையிலேயே இருந்திருப்பீர்கள். கால் வீக்கம் ஒரு சிலருக்கு துன்பத்தை தந்திருக்கும். மஞ்சள் காமாலை பிரச்சனை கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். ஒரு சிலர் வீடு வசதிக்காக பராமரிப்பு செலவுகள் செய்திருப்பீர்கள். இனி இந்த குரு பெயர்ச்சியில் ரிஷபராசி ரிஷப லக்னத்தைச் சேர்ந்த உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம். வருமானம் வரும், அது நன்றாக இருக்கும். ஓரிரண்டு மாதம் மட்டும் வருமானம் சற்று சிரமம் தரும். குழந்தைகள் சம்பந்தமான கவலைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு காதல் எண்ணம் கைகூடும். உங்களுடைய தடைப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இனி நடக்க துவங்கும். வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலர் குலதெய்வ கோவிலில் வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருந்தால் இப்பொழுது மொட்டை அடித்தல், காது குத்துதல் ஆகிய நிகழ்வுகள் உண்டாகும். கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் குழப்பம், தடை யாவும் நீங்க பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். ஒரு சிலர் பிரிந்து இருந்தால் சேரும் காலம் உண்டாகும். இணைந்து வாழும் சந்தர்ப்பம் உருவாகும். ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். இதற்கு பிறந்த ஜாதகத்தில் திருமணத்திற்கான நல்ல அமைப்பும் திசா புத்திகளும் சாதகமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு கௌரவ பிரச்சனைகள் உருவாகும். மரியாதை குறைவு ஏற்படும். ஆனாலும் பணம் சம்பந்தமான பெரிய வாய்ப்புகளும் நல்ல முறையில் கிடைக்கும். பாராட்டப்படுதல், புகழப்படுதல், கௌரவப்படுத்தப்படுதல், மதிப்பு மரியாதை கிடைத்தல் இவையும் தான் சேர்ந்து நடக்கும். பணக்கார நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும். நகை கடைக்காரர்களின் நட்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டாகும். ஜோதிடர், ஆசிரியர், நடிகர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நன்மையான காலமாகும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். நூல் தொழில், சாப்ட்வேர் கம்பெனியில் கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை, ஆன்மீக பொருள் விற்பனை, நாட்டு மருந்து கடை, சித்த மருத்துவம், ஆன்மீக மடங்கள், டைலர் வேலை இவையெல்லாம் நன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு, சொத்து இவற்றில் கம்பி வேலி போடுதல், கல் நடுதல், சர்வேயரை அழைத்து காலி நிலம் அளத்தல் போன்றவை இருக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய தொகை அல்லது நகை கைக்கு வர வாய்ப்பு உண்டு. உங்கள் குழந்தைக்கு வருமானம் வர துவங்கும். தாயாருக்கு இடமாற்றம் உண்டாகும். சகோதரர், மாமனார் இவர்களுக்கு சங்கடமான நிகழ்வுகள், இவர்களால் சங்கடமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆன்மீக பயணங்கள் போக நினைப்பவர்களுக்கு ஒரு சலிப்பு, ஒரு சோம்பல் இந்த முறை உண்டாகும். தந்தையுடன் அல்லது தந்தைக்கு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் தொழில் நடக்கும். தொழிலில் அதிகமான ஆசை கூடாது. பேராசை பெருநஷ்டம் ஆகும். லாபங்களும் ஓரளவு நன்மையாக வந்து சேரும். வேலைக்கு சாப்பிடுவது, தக்க நேரத்திற்கு தூங்குவது சிரமமான காரியமாக இருக்கும். முழுமையான தாம்பத்திய சுகம் குறையும். வைகாசி, ஆனி மாதங்களில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டியது இருக்கும். இல்லையேல் பிரச்சனைகள், பிரிவுகள் வர வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கும். ஆனி மாதம் கடைசி வாரம் முதல் ஆவணி மாதம் முதல் வாரம் வரை சொத்து, வாகனம் இவை வாங்குதல், விற்றல் சம்பந்தமான செயல்கள் நடக்கும். வைகாசி, ஆனி ஆகிய மாதங்களில் பணவரவு நன்றாக வரும். ஒரு கடன் வரவும் வாய்ப்பு தெரிகிறது. ஆடி, ஆவணி மாதங்களில் சிறிது வருமானம் குறையும். ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இவை பழுதாகி செலவு வைக்கும். ஒரு சிலருக்கு கண்ணாடி மாற்ற வேண்டியது வரும். பால் மாடு வைத்திருப்பவர்களுக்கு பால் வருவாய் கொஞ்சம் குறையும். கார் வைத்திருப்பவர்களுக்கு
கார் சர்வீஸ் செய்ய வேண்டியது வரும், கார் செலவு வைக்கும். ஐப்பசி முதல் தை வரை திருமண முயற்சிகள் தாமதமாகும். தாம்பத்தியம், இல்லற உறவு மீண்டும் கருத்து வேறுபாடுகளுடன் தொடரவும் வாய்ப்பு உண்டு. சொத்து, நிலம் சம்பந்தமான வழக்கு ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலர் போலீஸ் ஸ்டேஷன் போதல், வக்கீலை போய் சந்தித்தல் இவை இருக்கும். கூட்டாளிகளுக்குள் பிரச்சனை உண்டாகும். ஒரு சிலருக்கு டூ வீலர் விபத்து கூட வர வாய்ப்பு இருப்பதால் இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். இந்த குரு பெயர்ச்சியில் நன்மைகள் பெருகவும் தீமைகள் குறையவும் இறை வழிபாடும் நவக்கிரக வழிபாடும் பெரிய அளவில் உதவும். இயன்ற அளவு தான தர்மம் செய்வதும் குழந்தைகள் காப்பகத்திற்கு உதவி செய்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை தரும். நன்றி நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் உண்டாகட்டும்.